கேட்டுக்கொள்கிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். உபாகமத்தின் புத்தகம். இந்த வருஷத்தினுடைய ஆண்டவர் நமக்கு கர்த்தர் கொடுத்த சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் உபாகமம் 11வது அதிகாரம் 12வது வசனம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அப்போ ஆண்டவர் இந்த தேசம் என்பது நம்ம சபை எடுத்துக்கொள்ளலாம். நம்ம உங்களை என்னை இந்த ஆண்டவர் இந்த இடத்துல தேசமாய் குறிக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் விசாரிக்க போகிறார். ஆமென். அதை குறித்து அண்ணன் இந்த 2-3 வாரமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. விசாரிக்கிறதான தேசம். அது மாத்திரமல்ல, அவருடைய தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும்னா நம்மேல வைக்கப்பட்டிருக்கும். அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் வைத்து நமக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லி ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அப்போ ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டதான கண்கள், ஆண்டவருடைய கண்கள் என்ன செய்யும் அப்படிங்கிறதா இன்றைக்கு செய்தியினுடைய சாராம்சம். எடுத்துக்கொள்ளுங்களேன். 2 நாளாகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனத்தினுடைய வாசிக்கலாம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம். தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்கு பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. முதல் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அதாவது உலகத்தில் எல்லாத்தையும் பார்க்குறார் ஆண்டவர். மனிதனை சரி, மிருகத்தை சரி, செடி தாவரம் எதுவாக இருந்தாலும் சரி, உலகமெங்கும் உலாவி கொண்டிருக்கிறதான கண்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இன்றைக்கு அது அண்ணன் சொன்னது போல் நமக்கு நேரம் நமக்கு இருக்கிறபடினால நான் கொஞ்சம் பொறுமையாக இன்றைக்கு செய்தியை கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அப்போ முதல் உலகமெல்லாம் ஆண்டவர் பார்க்குறார். உலகம் மட்டும் இல்லை, எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக வெளிச்சமாக இருக்கிறது. முதலாவது. 2வது, சங்கீதம் 11:4 வாசிங்க. சங்கீதம் 11:4. ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டதான கண்கள்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. சரி, இப்போ முதல்ல நான் என்ன சொன்னேன்? எல்லாவற்றையும் பார்க்கிறார். அது ஆடு மாடு கோழி தாவரம் உலகத்தில் எல்லாம் பார்க்குறார். 2வது, அடுத்து அவருடைய கண்கள் மனுபுத்திரரை நோக்கி இருக்கிறார். அவர் படைத்த உங்களை என்னையும் ஆண்டவர் நோக்கி இருக்கிறது அவருடைய கண்கள். உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிறார். அடுத்து மனுபுத்திரரை பார்க்கிறார். அந்த மனுபுத்திரரிலையும் 34:15 வாசிங்க. சங்கீதம் 34:15. சங்கீதம் 34:15. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. போதும். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. முதலாவது உலாவி கொண்டிருக்கிறது, எல்லாரையும் பார்க்குறாரு. அப்புறம் மனுபுத்திரரை பார்க்குறாரு. ஆனால் நீதிமான்களாகிய உங்களை என்னையும் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தினால கழுவி சபைக்குள்ளே வைக்கிறபடினால நீதிமான்கள் என்கிற விசுவாசிங்கிறதான பேரை கொடுத்து நம்ம அவருடைய கண்கள் எப்படி இருக்குதான்? நம்மேல் நோக்கமாகவே இருக்குது. ஆமென். முதல்ல உலாவி கொண்டிருந்த கண்கள், அப்போ பறந்து இருக்கக்கூடியது வேற, பர்டிகுலராக பார்த்துக்கிட்டே இருக்கிறது வேற. அப்போ உங்களை என்னையும் ஆண்டவர் பரலோகத்திலேருந்து நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறார். நீதிமான்கள் மேல் அவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கப்போ நீங்களும் நானும் நீதிமான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீதிமான்களாகிய நம்ம மேலே ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறபடினாலே அந்த கண்கள் எப்படி நடக்கும்? அந்த விசாரித்து நடத்தும். வருஷத்தில் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் என்ன பண்ணும்? ஆண்டவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருந்து ஆண்டவர் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். எத்தனை பேருக்கு சந்தோஷம். அப்போ நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கண்களை எங்கே விட்டு விலக்காதுருங்கப்பா, ஒரு நிமிஷம் கூட உங்கள் கண்களை எங்களை விட்டு விலக்காதுருங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். சரி, ஆண்டவருடைய கண்கள் எப்படி நம்மளை இந்த வருஷம் நடத்த போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி வாசிக்கிறோம். அது 5வது வசனம். அது 6வது வசனம் வாசிங்க. 6:6. தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கிறதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. அதனால கர்த்தர் என்ன பண்றாரு? நான் மனுஷனை பூமியின் மேல் வைக்காம எல்லாவற்றையும் நான் அழிக்க போறேன்னு சொல்லிட்டு
ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போது இந்த இடத்துல நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்குற இடத்துல உங்களை என்னையும் நம்ம பேரை போட்டு நம்ம சொன்னோம்னா, ஆண்டவரே எங்களுக்கு உம்முடைய கண்களில் கிருபை வேணும் ஆண்டவரே, அல்லேலூயா. அப்போ அது எப்படிப்பட்டதான கிருபை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரை விட்டு வழி விலகி போகிறாங்க. ஆண்டவர் படைத்த ஜனங்கள் வழி விலகி போகும்போது ஆண்டவர் துக்கப்படுகிறார். ஆனால் நோவாவினுடைய கண்களிலே ஆண்டவர் கிருபை அளித்து அவனுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7வது வசனத்தில் நான் எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு, ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் நோவாவுக்கோ அவனுக்கும் நான் என்னுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படி பார்த்தீங்கன்னா, அடுத்து 14வது வசனம் வாசிங்க. நீ கோப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், சரி, அது எவ்வளவு நீளம், எவ்வளோ அகலம், எவ்வளோ உயரம் அப்படின்ட்டு ஒரு பேழை என்பது ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய கப்பல் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க, க்ளோஸ்டாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அதை வச்சுட்டு 17வது வசனத்தில் சொல்கிறாரு, நீங்கள் யாவும் மாண்டு போகும், ஆனால் நீங்கள் உங்களோட என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன். உன் குமாரரும் நீயும் உன் மனைவி உன் குமாரன் மனைவியும் பேழைக்குள் பிரவேசிங்க, ஜோடி ஜோடியான பறவைகளெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, இப்போது நான் 7:12 நம்ம வாசிக்கும் பொழுது 7வது அதிகாரத்துக்கு வந்துட்டு 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பொழியுது. சரியா? இப்போது இந்த 40 நாள் பூமியின் மேல் மழை பெய்யும் பொழுது அங்கே என்ன நடக்க போகுது பாருங்கள். 7:16 தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவிதமான மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன். அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு கதவை அடைத்தார் என்று சொல்லி வாசிக்கிறார். அதாவது இந்த முதல் குறிப்பினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இந்த வருஷம் ஆண்டவர் நம்மை பேழைக்குள்ளே வைத்து பாதுகாக்க போகிறார். அப்போ பேழை என்பது என்ன? புதிய ஏற்பாட்டுக்கு, அதாவது நம்ம புதிய ஏற்பாட்டின்படி அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு சபை என்பது பேழை. ஆமென், அல்லேலூயா. அப்போ இந்த திருச்சபையில் நம்ம நாட்டப்பட்டு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவர் இந்த வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நம்மை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, பேழை என்பதை அடுத்த இடத்திற்கு நம்ம உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்து கீழ்ப்படியும் பொழுது இந்த வருஷத்தில் எவ்வளவு மழை வந்தாலும், அது மழை என்பது என்ன இடைஞ்சல்கள் வந்தாலும் என் தேவன் நம்மை பாதுகாத்து அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருந்து பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இந்த வருஷத்தில் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறதற்கு முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, நம்மை பாதுகாத்து ஆண்டவர் நடத்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. அங்கே பாருங்களேன், 40 நாள் கதவை அடைக்கிறாரு. 7:23 வாசிங்க. 7:23 மனுஷர் முதல் மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் பூமியின் மேல் இருந்த உயிருள்ள வஸ்துக்கள் யாவும் அழிந்து அவைகள் பூமியில் இராதபடிக்கு நிக்கிரகமாயின. நோவாவும் அவனுடைய பேழையில் இருந்த உயிர்களும் மாத்திரம் காக்கப்பட்டன. நோவாவும் அவனோடு கூட பேழையில் இருந்த உயிர்கள் யாகவும் என்ன பண்ணுது? காக்கப்பட்டது. அப்போ இந்த அருமையான கால வேளையில் ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய கண்களை வைப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தவர் நம்மை கண்ணை வைத்து அவர் பாதுகாப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொன்னதை நோவா செஞ்சாரா இல்லையா? ஒருவேளை சொல்லும் பொழுது நோவாவுக்குமே அது சில நேரங்களில் எப்படி இருந்திருக்கும், ஒருவேளை நோவா இடத்துல போய் கேட்டால் தான் தெரியும். அது கற்பனைக்கு அடங்காததாக இருக்கும். முதல்ல நான் அழிக்க போகிறேன், எல்லாவற்றையும் நான் நிக்கிரகம் பண்ண போகிறேன்னு சொல்லும் பொழுது, என்ன ஆண்டவரே நீங்கள் படைச்சிங்க, நீங்கள் படைச்சதெல்லாம் அழிக்க போகிறேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். ரெண்டாவது, ஒரு கொப்பேருங்கிறதான மரத்தை எடுத்து இவ்வளோ நீளம், அதாவது அகலம்லாம் அதில் போட்டிருக்குது, ஒரு படகனி உண்டு பண்ணு அல்லது ஒரு பேழையை உண்டு பண்ணுங்கிறீங்க, அதில் எல்லா மிருகத்தையும் அடைக்க அப்படின்னு சொல்கிறீங்க, நீயும் உன் குடும்பத்தார் உள்ளே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 40 நாள் மழை பெய்ய போகுது, எல்லாவற்றையும் நான் அழிக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது சில சூழ்நிலைகள் நம்ப தகாத மாதிரி தான் இருக்கும். அவனுக்குமே அதை என்ன பண்ண முடியல, ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும். ஆனால் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றை
நோவா கீழ்ப்படிந்து விசுவாசித்து அவர் செய்து அந்த பேழைக்குள் வந்தபடினால அவர் ஆண்டவர் காத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ உங்களை என்னையும் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருந்து பாதுகாக்க வேண்டுமே ஆனால் இந்த பேழைக்குள்ளே பிரவேசி, இந்த பேழைக்குள்ளே நீ என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரோ அதை செய்கிற பட்சத்தில் நம்ம காக்கப்படுவோம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரே கதவை அடைச்சி நம்மளை பாதுகாப்பார். அப்போது இந்த சபையாகிய பேழைக்குள்ளே வந்து நான் சொன்னேன், அதனால தான் சொன்னேன், வார்த்தைங்கிறதான பேழைக்குள்ளே நீங்கள் கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே ஆசீர்வாதத்தை கொடுக்குற தேவன் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் அதே சமயத்தில் சில நிபந்தனைகள் மத்தியில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் பொழுது, அல்ல என் மகனை அதை செய்யாதன்னு சொல்லும் பொழுது, அந்த செய்யாதன்னு சொல்கிறதுக்கும் நம்ம கீழ்ப்படியை கற்றுக்கொள்ளும் பொழுது தான் இந்த பேழைக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். ஆமென். இப்போ அவர் சொன்னதை செஞ்சாமல் வேறு எதையாவது செஞ்சிருந்தாருன்னா நோவா காக்கப்படுவாரா? அவர் சொல்கிறார், எல்லாவற்றையும் அழிக்க போகிறார், ஆனாலும் நீ எல்லாவற்றையும் நீ ஒவ்வொரு ஜோடியாக உள்ளே சேர்த்துக்க. ஏன் ஆண்டவரே அப்போ எல்லாத்தையும் அழிக்க போகிறீங்க, இதையும் அழிச்சிட வேண்டியது தானே? அப்படிலாம் அவர் கேள்வியே கேட்கல. என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு நம்முடைய இருதயத்தை பக்குவப்படுத்துகிற பட்சத்தில் என் தேவன் இந்த வருஷம் அவருடைய கண்களை வைத்து நமக்கு ஆலோசனை செய்து நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் பேழை ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. பேழை என்பது என்னன்னு நான் சொல்லிட்டேன். திருச்சபை ரொம்ப முக்கியம். சபையை விட்டு விடாதீர்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லுகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சபையில் கற்றுக்கொள்கிறது தான் ஆண்டவரை பற்றி கற்றுக்கொள்கிறது சபையில் தான் கற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்ம நற்செய்தி கூட்டங்கள் அட்டன் பண்ணலாம், அல்லது நம்ம ஆன்லைனில் பார்க்கலாம். ஆனால் சபையில் தான் ஆண்டவர் ஆழமான சத்தியங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதனால தான் வேத பாட வகுப்பில் கலந்து கொள்ளணும், சபையில் ஜெபங்களில் கலந்து கொள்ளணும். சபையில் நம்ம இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை விட்டு விடக்கூடாது. ஏன் அப்படின்னா ஆண்டவர் பேசுகிற ஸ்தலம் அது சபை தான். ஆலயத்தில் தான் ஆண்டவர் பேசுவார். ஏன்னா எங்களுடைய அனுபவங்கள் அப்படி தான். நாங்கள் இன்றைக்கி இன்னும் சொல்லப்போனால் ஆண்டவருடைய கிருபையினாலே அண்ணன் பெரிய சபையில், நாங்களாம் பெரிய சபையில் வந்ததுனால நிறைய பாஸ்டர்ஸ் பழக்கம் இருக்கிறதுனால உங்களுக்கு எங்களை மாதிரி குட்டி குட்டி ஆட்களையாவது வராங்க. அப்படி தானே? நல்ல பெரிய வயதானவர்களும் வர்றாங்க, அனுபவம் உள்ள ஆட்களையும் அண்ணன் பிரசங்கம் பண்ணுற கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் சில சபைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே பாஸ்டர் தான் பேசுவாங்க. அப்போது அவங்களுக்கெல்லாம் என்ன நினைப்பாங்க தெரியுமா? ஐயோ இந்த வாரம் யாராவது வந்தால் நல்லா இருக்குமே, அல்லது அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரும். அப்போ பல பேரை கொண்டு பல விதத்தில் ஆண்டவர் பேசுவார். அதுதான் சபை. ஆமென். அதில் நீங்கள் பாக்கியமுள்ள ஜனங்கள். ஆமென். ஏன்னா பல பேர் பல சத்தியங்களை, ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு வெளிப்பாடு இருக்கும். அந்த வெளிப்பாட்டின்படி ஆண்டவர் பேசும் பொழுது அது எங்கே பேசுவாரோ அவங்க வீட்டில் பேச மாட்டார். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற என் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய கண்கள் அது பாதுகாப்பின் கண்களாக இருக்கும். அதனால தான் எப்பொழுதும் சபைக்குள்ளே வரணும். சபை அதான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை யார் மிஸ் பண்ணக்கூடாது. எங்கள் அக்கா கல்யாணம், அண்ணன் கல்யாணம் அப்படிலாம் கிடையாது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை முக்கியத்துவப்படுத்தி என் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்க போகிறேன். இந்த சபையாகிய பேழைக்குள்ளே நான் போகும் பொழுது தான் நான் காக்கப்படுவேன் என்கிறதான நிச்சயம் நீங்கள் இருக்குமானால் இந்த வருஷத்தில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆமென். வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் உங்களை விசாரிப்பார். நீங்கள் வந்தால் தானே விசாரிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் விசாரிக்கணும்னா எப்படி விசாரிக்கணும்? நீங்கள் வந்தால் விசாரிப்பார், எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்பார். வராமலே எல்லாம் விசாரிக்க மாட்டார். அப்போ ஆண்டவருடைய பேழைக்குள்ளே வாங்க, நீங்கள் காக்கப்படுவீங்க. எத்தனை ஜலப்பிரளயம் வந்தாலும் சரி, அல்ல எத்தனை அழிவுகள் வந்தாலும் சரி, என் தேவன் காப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்போ அவர் செய்ய வேண்டிய வேலை அவர் செய்வார். நாம் செய்கிறது இந்த பேழை என்கிறதான சபையை விட்டு விடாதிருப்போம். ஆமென். அப்போ ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரை இந்த வருஷத்தில் அப்பா நீங்கள் விசாரிக்கிற தேசம் என்பது இந்த சபை. இந்த சபையை விட்டுட்டு நாங்கள் எங்கேயும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதபடி அந்த பேழைக்குள்ளே வார்த்தையாகிய தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களை நீங்கள் காத்து வழி நடத்துங்கன்னு ஜெபிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ முதலாவது அவருடைய கண்களில் என்ன கிருபை கிடைக்கும் நமக்கு? அவர் காத்து நம்மை வழி நடத்துவார். ஆமென். ஆண்டவர் சபைங்கிறதான பேழைக்குள்ளே நம்மளை வைத்து காத்து நடத்துவார். இரண்டாவது யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம்.
யாத்திராகமம் 33:17. அப்பொழுது கர்த்தர் ம். மோசேயை நோக்கி, ம். நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், ம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆண்டவர் அடுத்து மோசையை பார்த்து சொல்றாரு, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொல்லி சொல்கிறார். ஆண்டவர் எதனுடைய அடிப்படையில் இந்த கிருபை கிடைத்தது என்று சொல்லி பார்க்கும் பொழுது 32வது அதிகாரத்துக்கு நீங்கள் வாங்க. 32வது யாத்திராகம் 32ல் அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? யாத்திராகமும் 32ல் ஜனங்கள் அதாவது வாசிங்கம்மா, 1வது வசனத்திலிருந்து வாசிங்கம்மா. ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னினைகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அதாவது மோசே 40 நாள் மலை மேலே இருக்கிறார். இப்போ ஆண்டவரோடு கூட உறவாடிட்டு இருக்கிறார். இங்கே ஜனங்கள் கீழே இருக்கிற ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஐயோ அவர் போனவர் போயிட்டாரு, இனிமேல் வருவார் என்னமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கீழே ஆரோனை போட்டு படாத பாடு படுத்தி எடுத்துட்டாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை ஏற்படுத்துங்கன்னு சொல்லி இருக்கிற நகை நட்டெல்லாம் கலத்தி கொடுத்து அதை ஒரு சிலையாக செஞ்சு அங்கே ஒரே டான்ஸு பாட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாரும். அப்படி தான் வசனம் இருக்குது, நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும் 32வது அதிகாரத்தில். அப்போ ஆண்டவர் இதை பார்த்துட்டு சொல்கிறாரு, அங்கே பாருங்கள். அப்பொழுது 7வது வசனம் வாசிங்க, 32:7. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எகிப்து தேசத்திலிருந்து நான் அவர்களை அழகா நடத்தி கொண்டு வந்தேன் உன்னுடைய தலைமையில். அப்ப பாரு, அவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களை நான் இப்போ அழிக்க போறேன் அப்படிங்கிறார். இந்த பயல்களை வணங்கா கழுத்துள்ள ஜனம், இவங்களை நான் அழிக்க போறேன்னு சொல்லும் பொழுது தான் மோசே கெஞ்சி கேட்குறார், ஆண்டவரே நீங்கள் வாசிங்கம்மா. அதாவது 11வது வசனம். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எறிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானே. பாருங்க, எவ்வளவு அழகா போய் மோசே ஆண்டவரத்துல கெஞ்சிறாரு பாருங்களேன். ஆண்டவரே, உங்களுடைய வல்லமையினால நீங்கள் புறப்பட பண்ணினீங்க, இப்போ நீங்கள் அழிச்சு போடுவேன்னு சொன்னால் அந்த எகிப்தியர் என்ன நினைப்பாங்க? எகிப்து தேசத்தில் உள்ள ஜனங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் பூமியில் இராதபடி அழிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு தான் அவங்க தேவன் உங்களை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காருன்னு சொல்லி சொல்லுவாங்களாப்பா. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு ஏன்ப்பா பழின்னு சொல்லிட்டு அவ்வளவு சாதுரியமாக ஆண்டவரத்தில் கெஞ்சிக்கு பிரார்த்திக்கிறான். இதை பார்த்து தான் ஆண்டவர் மனம் மாறி என்ன சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தமது ஜனங்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். அப்பதான் ஆண்டவர் மனம் மாறுகிறார். ஒருவேளை கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் இப்படிப்பட்டதான சில காத்திருக்கக்கூடிய நேரங்களில் சில நேரங்கள் நம்ம தவறும் பொழுதோ, அல்லது சில நேரங்களில் நம்மளை அறியாமல் புத்தி ஐயோ இவ்வளோ நாள் நம்ம காத்திருக்கிறோம், சில நேரம் அதை பார்ப்போம், அல்லது ஒரு லேசாக அந்த கேலண்டரில் இருக்கிற அந்த ஜோசியத்தை பார்த்துட்டு போவோம். அப்படி இல்லைன்னா என்னத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார், அந்த பக்கத்தில் அந்த அக்கா சொன்னால் அந்த ஜோசியர் எல்லாம் நல்லா கரெக்டாக சொல்கிறாரு, அல்லது நம்ம கொஞ்சம் போய் கேட்டுருவோம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த மோசையினுடைய அந்த மலை மேலே இருக்கும் பொழுது ஜனங்கள் எப்படி வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் தங்களுக்கு முன் செல்லக்கூடிய தெய்வங்களை உண்டு பண்ணலாம் என்று சொல்லி தீர்மானித்தார்களோ, அப்படி ஒருவேளை கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சில தவறுகள் நம்ம பண்ணியிருந்தா ஆண்டவர் நம்ம மேலே என்ன பண்ணுவார், கோவப்படுவார். ஆனால் அதற்கு தான் ஒரு மோசை ஆண்டவர் உருவாக்கி வச்சுருந்தார். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் மேலே நீங்கள் அழிச்சிடாதீங்கப்பான்னு சொல்லும் பொழுது தான் அந்த மோசைக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் கண்களில் உனக்கு நான் கிருபை கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு பாருங்க. 33:14 வாசிக்கலாம். 33:13-14. 33:13-14. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அப்போ இந்த முதல் நான் என்ன சொன்னேன், ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது நம்மை பாதுகாப்பார் ஆண்டவர். இரண்டாவது, ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைக்கும் பொழுது ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர்
எப்படின்னா, ஒருவேளை நம்ம வழி விலகி போயிருந்திருக்கலாம். ஆண்டவரே, இவ்வளோ நாள் எனக்கு காலம் தாமதம் ஆகுது, ஒருவேளை உமக்கு கண் இருக்கா, காது இருக்கா, நம்ம ஒருவேளை மற்றபடி விலகி போகாட்டாலும் இதெல்லாம் நிறைய நம்ம கேட்போம். நாங்கள் படுற பாடு உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து இது வணங்கா கழுத்துள்ள ஜனம் நம்ம நினைப்பார். ஆனால் ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, ஒரு மோசே அதற்கு நான் நடுவில் நின்று திறப்பின் வாசல் நின்று நமக்காக ஜெபிக்கும் பொழுது அங்கே மனம் மாறுகிற தேவனாக இருக்கிறார். அப்போ இந்த வருஷத்தில், கடந்த வருஷத்தில் நம்ம பண்ணின தவறெல்லாம் ஆண்டவர் நினையாதிருந்து அவர் மனம் மாறி பகலிலே மேக ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் எப்படி நம்மை வழி நடத்தினாரோ அப்படி இந்த வருஷத்தில் நம்ம வழி நடத்த போகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் பரிதாபம் கொள்ளுகிறதான தேவன் மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை எப்படி நடத்துகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்ராகமத்தின் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்துக்கு வாங்க. யாத்ராகமம் 16. கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன். நீ அவர்களோட பேசி, நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற் காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகி கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி. 31வது வசனம் வாசிமா. 31, 16, இஸ்ரவேல் வம்சத்தார் அதற்கு மன்னா என்று பெயரிட்டார்கள். அது கொத்தமல்லி அளவையும் வெண்மை நிறமாயும் இருந்தது. அதன் ருசி தேனிட்ட பணிகாரத்திற்கு ஒப்பாய் இருந்தது. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவருடைய கண்கள் நம்மை பாதுகாக்கும். ரெண்டாவது, ஆண்டவருடைய கண்கள் மோசேக்கு எப்படி கிருபை கிடைத்ததோ ஆண்டவர் எப்படி வழி நடத்தினார்னா அவர் போஷித்து வழி நடத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த அருமையான கால வேளையில் நாம் சில வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் போல நாம் பின்மாற்றத்துலையோ அல்லது நாம் வேறு ஏதாவது ஒரு காரியங்களில் ஈடுபட்டு ஆண்டவரோட சமூகத்தில் திரும்பி வரும் பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு நம்மளை அழிக்காதபடி ஆனாலும் கூட நம்மளை ஆண்டவர் மன்னாவினால் போஷித்து நடத்த போகிறார் இந்த வருஷத்தில். ஆமென், ஹல்லேலூயா. எங்கேருந்து உதவி வரும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, அதற்கு ஆண்டவர் எப்படி நம்மளை போஷித்து நடத்துவார் இந்த வருஷம், அவருடைய அதாவது எப்படி போஷித்து நடத்துவார் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் வேதத்திலேருந்து நான் சொல்ல போகிறேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் அங்கே எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த பகுதி தான். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எளிய ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இப்போ எலியா தீர்க்கதரிசி போய் ராஜாவுக்கு முன்னால சொல்லுகிறாரு, மழை பெய்யாது இந்த வருஷம், 3 வருஷம் மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு வர்றாரு. தைரியமாக ஒன்று ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த எலியா தீர்க்கதரிசியை கூப்பிட்டு, நீ கேரி தாற்றண்டையில் நீ ஒழித்து கொன்றுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். சரியா? இப்போ நான் 2வது குறிப்பில் என்ன சொன்னேன், ஆண்டவர் நம்மை வழி நடத்துவார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் சில பின்மாற்றங்களோ அல்லது சில தேவையில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சாலும் கூட அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம்மளை திருத்தி ஆண்டவர் நடத்துகிறது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை மன்னாவை கொண்டு போஷித்து நடத்துகிறவர் மாத்திரமல்ல, நம்மை காப்பாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் ஆண்டவர் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ காகம் கொண்டு நீங்கள் கொஞ்சம் கூட கற்பனை பண்ணி பாருங்கள், டெய்லி காலையிலையும் சாயங்காலம் ஒரு ஆள் வந்து சாப்பாடு கொடுக்கும்னா நம்ம நம்பலாம். அப்படி தானே? யாராவது ஒருத்தர் சாப்பாடு கொடுப்பாங்கன்னு சொன்னால் சரி, அவங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்னு நம்பலாம். இப்போ நான் எலியாவாக இருந்தால் நான் கேட்டிருப்பேன், ஆண்டவரே காகங்களை கொண்டு எப்படி ஆண்டவரே போச்சிப்பார், டிஃபன் கேரியரே பிடிக்கிறேக்கு அதுக்கு வாயிலெல்லாம் பலன் இருக்குமா இல்லையோ தெரியலையே அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய ஞானத்தை பாருங்கள். அந்த காக்காயில் வாயில் என்ன வச்சுருந்தாராம், இறைச்சி துண்டை வச்சுருந்தார். அதான் 2 கட்டளை. எப்படின்னா, காக்காக்குமே கட்டளை எடுப்பாட்டே உளிங்கிடக்கூடாது. ஏன்னா புழுக்குன்னு அது டப்புன்னு எலியை பார்த்தாலே விடாது. அப்புறம் நல்ல மட்டன் பீஸை பார்த்தா எப்படி காக்கா விடாமல் இருக்கும்? அப்போ என்ன சொல்ல வர அப்படின்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் நாம் கற்பனை பண்ண முடியாத அளவில் என் தேவன் இந்த வருஷம் நம்ம போஷித்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அதனால தான் அண்ணன் சொன்னாங்க, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியை உண்டாக்குன கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வரும், எந்த ஒரு மனிதனிடத்துலேருந்து ஒத்தாசை வராது. ஆமென். அப்போ இந்த வருஷம் என் தேவன் காக்கிறவர் மாத்திரமல்ல, எங்கள் தேவன் நடத்துகிறவர். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம தைரியம் சொல்ல முடியும், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவர் நாம கிரகிக்க முடியாது. அதான் சொன்னாங்க, நம்ம யாரையாவது கண்ணை நோக்கிட்டோம்னா சுவிட்ச் ஆஃப்னு எடுத்துகிட்டு போயிடுவார், அடுத்த சபைக்கு கூட்டி போகிறாள், வேறு என்ன பண்ணிடுவார். அப்படி நம்ம யாரையும் நம்பக்கூடாது. ஏன் அப்படி சொல்ல வரேன்னு சொன்னால், நம்பக்கூடாதுங்கிறது என்ன அப்படின்னா,
சண்டை போட்டுட்டு எல்லாம் நம்ம குடும்பத்தோட்டு பிரிஞ்சு போகணுங்கிறது கிடையாது. அவர்கள் மேல் நம்ம கண்ணை வைக்காதபடி உதவி செய்யும்படியான ஆட்களை உண்டாக்குறது நம்ம கர்த்தர் தான். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் அதான் சொல்கிறேன், நம்ம இதெல்லாம் உட்காந்து நம்ம தியானித்து பார்த்தோம்னா எப்படி காகத்து கட்டளையிடுறாராம். கரெக்டாக காலையிலையும் சாயங்காலமும் போய் அது கொடுத்துட்டு வருது. அது எப்படி கொடுத்ததோ, அதில் எதில் வச்சு கொடுத்ததோ, இலையில வச்சு கொடுத்துச்சோ அல்லது பெரிய பீஸு துண்டாக கொடுத்ததோ தெரில. ஒரு மனுஷனுடைய வயிற்றுக்கு தேவையான உணவை கொடுக்கணும்னா ஒரு காகம் வாயில் எப்படி பத்தும்? இதெல்லாம் நம்ம உட்காந்து அப்படியே கொஞ்சம் நீங்கள் தியானித்து பாருங்களேன். இவ்வளோண்டு கொண்டுட்டு வருமா? அது எப்படி அப்போ பத்தும்னு தெரில. ஆனால் அதையும் கொன்ற சொல்லுவார், அந்த வயிறையும் நிரப்புவார். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த விண்வெளிக்கெல்லாம் போகிறாங்க, அவங்க என்ன சாப்பிட்டுட்டா இருக்கிறாங்க? ஒரு சின்ன டேப்லெட் மாதிரி தான் அவங்க போட்டு அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, எப்பொழுதும் அவங்க வேலை. அதை மாதிரி ஒரு வேளை டேப்லெட் ஃபார்மில் அன்றைக்கே ஆண்டவர் கொடுத்து விட்டாரோ நம்ம தெரில. சின்ன மட்டன் பீஸில் அவ்வளோ எனர்ஜி இருந்ததோ நம்ம தெரில. ஆனால் எலியா என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் போஷித்து நடத்துகிறார். அதே போல் தான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒருவேளை கடந்த வருஷத்தில் சில நம்ம தவறுகள் நமக்கு தெரியும். நாம் என்ன தவறுகள் செய்கிறோம், நம்ம பின்மாற்றத்தை போல் சில தவறுகள். நான் சொல்ல திரும்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க இனி வைராக்கியமாக இருந்து பழகுங்க. அல்லேலூயா. சில நேரங்கள் ஆன்லைனில் போகிறதுனால எங்களால் சில இதை சொல்ல முடியலை. சரியா? ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருந்து பாருங்கள். எல்லாரும் புறஜாதியிலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைங்க தான். இந்த வருஷத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க, என்ன ஆண்டவர் போஷித்து நடத்துவார். ஆமென். நான் அதில் போய் நான் இனிமேல் விழமாட்டேன். ஹல்லேலூயா. அந்த காரியங்களை நான் போய் தலையிட மாட்டேன், அந்த கன்றுக்குட்டிகளை நான் உருவாக்க மாட்டேன்னு சொல்லி சில தீர்மானத்தின் அடிப்படையில் நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது என் தேவன் யாரை கொண்டு எதை கொண்டு போஷித்து நடத்துவார். சரி, இப்போ தண்ணி வற்றி போச்சு எங்கள் ஆற்றுல, அடுத்து தண்ணி வற்றி போச்சு. இப்போ ஆற்றுல தண்ணி வற்றி போத்தோடனே அங்கே எலியா ஏதாவது கேட்குறாரா பாருங்கள். அடுத்த வசனத்தை பாருங்கள். தேசத்தில் மழை பெய்யாதபடினால் சில நாளுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிட்டு அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு. அப்போ நான் சொன்ன பாருங்க, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. ஆமென். அப்போ ஐயோ அந்த பயலுக்கு தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லையே அப்படின்னு ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? அதே போல் உங்களை என்ன ஆண்டவர் பார்ப்பார். ஆமென். நாம் போகும் வழியை ஆண்டவர் கர்த்தர் அறிவார். அப்போ நம்ம சொல்லுவோமா, போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். எல்லாரும் பாடுவோமா? போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சூத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். ஏசு திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம். பரனு நம்முடனே, இயேசு பரந்தான் நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. ஆமென். அவர் நடத்துவார். ஆமென். காடானாலும் மேடானாலும் நம்ம பாடி செல்வோம். அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானாக இருக்கிறார். அதுதான் இதில் நான் உட்காந்து தியானிக்கும் போது நான் நினச்சேன், எலியா போய் திரும்ப ஆண்டவர்கிட்ட சொல்லலை, ஆண்டவரே எனக்கு தண்ணி நின்றுச்சுப்பா, நான் எங்கே போகணும், அல்ல எனக்கு காகத்தை அனுப்புவீங்களா அனுப்ப மாட்டீங்களான்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே சொல்கிறாரு, நீ அடுத்து சாரி பார்த்து விதவைக்கு வீட்டுக்கு போ, நான் உனக்கு அங்கே போகிறதுக்கு போஷித்து நடத்துவதற்கு அவர்களுக்கு கட்லேட்டுன்னு போகும்பொழுது அங்கே என்ன நடக்குது? அவள் விறகு பொறுக்கிட்டு இருக்கிறா, அவளும்
அவள் பிள்ளையும் சாப்பிட்டு செத்து போகலாம் என்று சொல்லி அவங்க விறகிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் எலியா தீர்க்கதரிசி மூலமாக அந்த வீட்டில் போய் ஆண்டவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ அவருடைய பானை எல்லாத்தையும் ஆண்டவர் நிரப்பின பின்பு அந்த பானையில் இருக்கிறதான எண்ணெயை விற்று நீ ஜீவனம் பண்ணுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே எலியா மூலம் அற்புதம் செய்கிறார். அப்போது இந்த வருஷம் நம்மளை ஆண்டவர் போஷிக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, நம் மூலமாய் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் ஒரே நேரத்தில் 2 வேலை செய்கிறாரு. ஒன்று எலியாவுக்கும் சாப்பாடு வேணும், சாக போகிறவளுக்கு என்ன பண்ணணும், அங்கே சாக போகிறவளை உயிர்ப்பிக்கணும். 2 செய்கிறதுக்கு நம்ம ஆண்டவரால் தான் முடியும். ஆமென். அப்போ இந்த வருஷத்தில் நம்ம ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் அவர் வழிநடத்தவும் போகிறாரு. 2வது நம்மை கொண்டு மற்ற ஜனங்களுக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக நம்ம மாற்ற போகிறார். அப்போ ஆண்டவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது எத்தனை பேருக்கு சந்தோஷம். அல்லேலூயா. ஆண்டவர் இப்போ சொல்லுங்கள், ஆண்டவரே உம்முடைய கண்கள் என்னை வழி நடத்தட்டும் ஆண்டவரே, உம்முடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கட்டும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நான் எங்கள் கண்களை ஏறெடுத்து நாங்கள் உண்மையே நம்பி இருக்கும் பொழுது என் தேவன் நாங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்வார். ஆமென். நாம் என்ன பண்ண முடியாது, இவர் வருவார், காகம் கொடுக்கும், சாரி பார்த்து வித வீட்டுக்கு அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அவர் ஆண்டவர் சொல்கிற வேலையை செஞ்சார். நீ போய் ஆகாபுக்கு முன்னால் போய் சொன்னார், அவ்வளோதான். ஆனால் அடுத்த நேரம் அவர் எப்படி நடத்த போகிறாரு, எப்படி போஷிக்க போகிறாரு, எங்கே வச்சு தண்ணி குடிக்க வைக்க போகிறாரு, எங்கே வச்சு காகத்தை பண்ணுன்னா எலியாவுக்கு முதல்ல அந்த நேரம் ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்து வருஷத்தின் ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது அவர் அதினதின் காலத்தில் அதினதின் காரியங்களை நேர்த்தியாய் அவர் நடத்துவார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? எல்லாம் ஒரு மாதிரி டல்லாக உட்காந்துருக்க மாதிரி இருக்க. இது வருஷத்தில் பாதியிலே எல்லாம் முடிஞ்சு போகிற மாதிரி இருக்க. உற்சாகமாக இருப்போம். அவர் தனியாக பாட விட்டுட்டேன் இல்லையா? நம்ம சபையில் வந்தால் சரி பிள்ளைகள் கொயர் பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லிட்டு டபால் ஒரு பாட்டை எடுத்தா இன்றைக்கி நம்மளை சோலாவில் விட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, இங்கே பாதியில் நம்மளும் எடுத்துடுவார் போலுக்கு. சரி, ரைட். ஆண்டவர் எப்படின்னா கர்த்தருடைய கண்கள் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நாம் கிரகிக்க முடியாது எப்படி நடத்துகிறார் அப்படின்னு. நாம் ஒரு வழியில் நினச்சிருப்போம், அல்ல நமக்கு பென்ஷன் வந்தால் தான் என் வாழ்க்கை வரும். பாதி பேருக்கு எங்கள் டீச்சர் மார்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய கவலை. அப்படிலாம் கிடையாது. என் தேவன் எதையும் கொண்டு யாரையும் கொண்டு ஆண்டவர் நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. ஏன்னா படைத்தவர் அவர். ஆமென். படைத்தவர் அவர். நம்முடைய மரண பரியந்த நம்மை நடத்துவார். இந்த தேவன் சதா காலங்களில் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அவர் எதையும் கொண்டு போஷிப்பார், எப்படியும் போஷிப்பார். ஆனால் ஒன்று தெரியும், ஆண்டவர் நம்மளை காத்து ஆண்டவர் நம்மளை வழி நடத்த போகிறார். ஒன்றே ஒன்று இருந்தால் போதும், அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாக இருந்தால் போதும், அவர் நடத்துவார். 3வது அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதான கண்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 11வது வசனம் முதல் நம்ம வாசிக்கலாம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடைய கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாய் இருந்தான், அவளோ கை பெண்ணாய் இருந்தாள். ஒரே ஒரு பையன், அவ விதவை. அந்த பையனும் மரிச்சு போகிறான். இப்போ ஆண்டவர் அந்த ஊருக்கு போகிறார், நாயின்கிறதான ஊருக்கு போகிறார். அப்போ ஊருக்கு போன உடனே அங்கே என்ன நடக்குது பாருங்க, வெகு ஜனங்கள் அவருடைய வர்றாங்க. இப்போ கர்த்தர் அவளை பார்க்கிறார். நான் தான் சொன்னேன், ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிற கண்கள். இப்போ அவளை ஆண்டவர் பார்க்குறார். அல்லேலூயா. அவளை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனதுருகி அழாதுன்னு சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்போது அந்த வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். 3வது ஆண்டவர், நான் சொன்னேன், முதலாவது அவர் காத்து வழி நடத்துகிறவர், அவருடைய கண்கள். 2வது என்ன சொன்னேன், அவர் நம்மை போஷித்து வழி நடத்துகிறவர் அப்படின்னு சொன்னேன். 3வது நம்ம உயிர்ப்பித்து வழி நடத்துகிறவர். அல்லேலூயா. அப்போ உயிர்ப்பித்து வழி நடத்துவார் அப்படின்னா அவருடைய கண்கள் அன்றைக்கு அந்த விதவின் மேல் நோக்கமாக இருந்தது. ஐயோ, அவருடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. புருஷன் போயிட்டான், இருந்த ஒரே பிள்ளை அவனும் இறந்துட்டான். அவனும் ஆண்டவரை இனி எனக்கு நான் இந்த உலகத்தில் நான் எதுக்கு வாழணும் ஆண்டவரே, எல்லாமே எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு, அதுலேயும் இன்னும் சொல்லப்போனால் ஊருக்கு வெளியில் கூட வந்துட்டாங்க. அடக்கம் பண்ணுவதற்கு உண்டான சூழ்நிலைக்கு எல்லாம் வெளியில் வந்த பிறகு ஆண்டவருடைய கண்கள் அவளை பார்க்குது. அல்லேலூயா. பார்த்துட்டு சொல்கிற, அழாத. பாடையை வந்து தொட்டு என்ன பண்ணுறாரு,
ஆண்டவர் அந்த மகனை எழுந்து நின்று சொல்லும் பொழுது அங்கே என்ன பண்ணுறான், மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். ஒருவேளை அந்த அருமையான கால வேளையில் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே மறிச்சிருச்சாப்பா ஆண்டவரே, எல்லாமே எனக்கு நடக்கலை, இனி நான் எதற்கு வாழணும், அல்லது எதற்கு நான் இப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கை நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு கேள்விக்குடியோடு கூட இந்த இடத்துல நீங்கள் வந்திருந்தீங்கன்னா, ஆண்டவர் மரித்ததை எழுந்திருக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் என் தேவன் எழுந்திருக்க பண்ணுவதற்கு அவர் போதுமான தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே நடந்தது என்ன தெரியுமா, அவ போய் சொல்லவே இல்லை. நாயின் ஊருக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாருன்னு சொல்லும் பொழுது அங்கே போய் ஆண்டவரிடத்தில் போய் ஆண்டவரே என் பிள்ளையை நீங்கள் எழுப்புங்கன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருடைய இரக்கத்தின் கண்கள் அவரை பார்க்குது. பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, ஆண்டவரிடத்தில் போய் அங்கே என்ன பண்ணுறாரு, அந்த பாடையை தொடுகிறார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்குகிறான். நம்முடைய வாழ்க்கையில் அப்படி தான் சில நேரங்களில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி தெரியுமா இருக்கும், இனி இதில் நடக்காது, ஒரு தீர்மானம் பண்ணாதீங்க, ஆண்டவரே இனி எனக்கு நடக்காது, அல்லது என்னுடைய வாழ்க்கை இதோட கூட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். இந்த வருஷத்தில் நான் விசாரிக்க போகிறேன், வருஷத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் இந்த கண்கள் என்மேல் நோக்கமாக இருக்க போகிற இந்த பிள்ளைகள் மேலே நோக்கமாக இருக்கும் பொழுது என் தேவன் எதையும் செய்வதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய வல்லமை குறைஞ்சி போகவே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் எதையும் உயிர்ப்பிப்பார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? செத்துப்போன கற்பத்தை உயிர்ப்பிப்பார், செத்துப்போன சூழ்நிலைகளை உயிர்ப்பிப்பார். அல்லது நீங்கள் மனசில் நீங்கள் தீர்மானிக்காதீங்க, தயவுசெய்து நாம் தீர்மானிக்க வேண்டாம், இதெல்லாம் இனிமேல் எனக்கு கிடைக்காது, அல்ல இதெல்லாம் எனக்கு என்னால் ஆசீர்வதிக்க முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல நாம் சில நேரம் நடக்காத வேண்டாம் பாருங்க, அதுதான் ஆண்டவர் கொடுப்பார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சாட்சி சொல்லிடலாமா? ஒரு சாட்சியோடு கூட என்ன எனக்கு நினைவு வருது சாட்சி சொல்லான்னு. அதாவது ஆண்டவர் கிருபையினால் நம்ம சபைக்குன்னு ஒரு சபைக்குன்னு இல்லை, ஆண்டவர் அண்ணனுக்கு கொடுத்த ஒரு சிறு தொகையில் ஒரு இடம் வாங்கி வச்சுருக்காங்க. தெரியுமா தெரியாதா? ஆமாம், இந்த வருஷத்தில் ஒரு சர்ச்சை கட்டிடுவோமா? ஒரு விரல் கூட தூக்க முடியலையே. சரி கட்டுவோம். சரி, அப்போது அந்த இடம் வாங்குகிறோம். அந்த இடம் வாங்கிறதுக்காக போகும்பொழுது அண்ணன் சொல்கிறாங்க, தம்பி இதில் ஒரு இடம் வாங்குங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், ஆண்டோடைய கிருபையினால் இப்போ விருகம்பாக்கத்தில் வீடு இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் தாம்பரத்தில் கூட ஒரு வீடு இருக்குது, வேண்டாம், நான்லாம் என்ன பண்ணல, எனக்கு வேண்டான்னு அதெல்லாம் நாங்கள் வாங்கவே மாட்டேன்னு சொல்லிவிட்டு வேண்டவே வேண்டான்னு சொல்லி நிமிர்ந்து உட்கார்ந்துருந்தேன். அண்ணன் விளையாட்டுக்கு சொன்னாங்களோ என்ன சொன்னாங்களோ. அப்போது அண்ணனுடைய மாமா அத்தான், அது மாமம்மாக்க நோவான்னு உங்களுக்கு தெரியும், நோவான பிள்ளைகளுக்காக ஒரு இடம் நாங்கள் தீவிரமாக பார்த்தோம், அந்த இடத்துல வேணுண்டா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். கடைசி நேரத்தில் என்ன பண்ணிவிட்டாங்க, எனக்கு அது வேணான்ட்டாங்க. அந்த இடம் வேணாம், என் பிள்ளைகள் விரும்பலைன்னு சொன்னேன். இப்போ நான் மாட்டிக்கிட்டேன். அப்போ ஒரு பக்கம் மாட்டிக்கிட்டேன், ஒரு பக்கம் அதை சரி நம்ம வாங்கலாம், நமக்கு ஒரு அற்ப ஆசை இருந்தார், வேண்டான்னு சொல்லிட்டார் வாங்கலான்னா. ஏன்னா இப்போ அண்ணன் வாங்கினதோட இன்னும் கொஞ்சம் வாங்கினா கொஞ்சம் விலை கம்மியாகவும் வருது, நல்ல ஏரியாவில் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால் நகையெல்லாம் அடகு வச்சு எல்லாம் வச்சு வாங்கியாச்சு, அந்த இடத்த வாங்கியாச்சு. இப்போது வாங்கணுங்கிற எள்ளளவு கூட கற்பனை கிடையாது, சரியா? அதையும் வாங்கியாச்சு. சரி, அடுத்து வாக்கு தத்துவம் 2021 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லி வாடகை வீட்டுக்கு போயாச்சு. எங்கே? பாப்பாஞ்சத்திர வீட்டுக்கு போயாச்சு. எங்கே? நம்ம ஆண்டவருடைய அந்த மாதம் அன்னைக்கு காலையில் ஆண்டவர் வாக்கு தத்துவம் கொடுக்குறார். அந்த பாப்பாஞ்சத்திர ஊருக்கு நாங்கள் கடந்து போகிறோம். அங்கே போன இடத்துல வாடகைக்கு இருக்கிற இடத்துல 2வது பிளாட்டு வியாபாரத்துக்கு வருது, டபட்டை தான் வந்து சொல்கிறாங்க. அது என்னடா ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வாங்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அதையும் வாங்கி ஆண்டவருடைய கிருபையினால் ஒரு வீடையும் கட்டி அதற்கு குடி போவதற்கு ஆண்டவர் கிருபை செஞ்சார். இப்போ அந்த ஏற்கனவே அந்த வாங்கின இடத்த நான் விற்றுட்டு அந்த லட்சுமி நகருங்கிறதான இடத்த விற்றுட்டு நம்ம வீடு கட்ட வைக்க ஆண்டவர் சொல்ல. எதுக்கு நான் சொல்ல, அதில் ஒரே ஒரு காரியம் உங்களிடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். எப்படின்னா, என்னால் அதை பெரிய ஃபங்க்ஷனாக நான் வைக்காததுனால நம்ம பிள்ளைகள் எல்லோரையும் என்னால் கூப்பிட்டு போக முடியலை. ஆனால் எனக்குள்ள மனசில் ஒரு ஏக்கம் உண்டு, நம்ம எல்லாரையும் கூட்டிகிட்டு போனால் நான் உங்களுக்கு தெரியும் நிறைய இடத்துல போகிறதுனால ஒரு சபைக்கு 10 பேரை கூப்பிட்டா கூட நிறைய பேர் வந்துடும். 2வது அதை நான் சிம்பிளாக அன்றைக்கு இருந்த சூழ்நிலை, அதாவது எப்படின்னா ரொம்ப தொட்டுக்கோ தொடச்சிக்கோன்னு அந்த அளவுக்கு இருந்ததுனால பெரிய ஒரு விழாவாக வைக்க முடியல. அது மாத்திரமல்ல, அடுத்து மகளும் திருமணத்துக்கெல்லாம் ரெடியாக இருக்கிறதுனால ஒரு திருமணம் வைக்கும்போது நம்ம எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம வைக்கலாங்கிற ஒரு அந்த அடிப்படையில் தான் உங்களை எல்லாரையும் கூப்பிட முடியலை. அதற்காக என்ன நீங்கள் மன்னிச்சுக்கிடுங்க. சரி, ஏன்னா நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்க நிறைய நாள் மாலை ப்ரேயர்லலாம், அதற்காக நீங்கள் ஜெபிக்கிறதுனால அதற்கு நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். சரி, இப்படி நாம் நினைக்காத ஒன்றை, வேண்டாங்கிற ஒன்றை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் அதே நான் வாலிப பிரயாத்தில் நிறைய உழைச்சி, சரியா,
எப்படியாவது இந்த மெட்ராஸ் பட்டணத்தில் நம்ம அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும், நம்ம அது வாங்கிடணும் இது வாங்கிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஒன்றுமே நடக்கலை. ஹல்லேலூயா. ஆனால் நாம் நினைக்கலாம் பாருங்கள், எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் எதுக்கு இதெல்லாம் வேண்டானே, எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை வேண்டாங்கிறாரோ அது எதை நம்ம எப்படின்னா இதெல்லாம் நமக்கு நடக்காது என் வாழ்க்கையில் நம்ம நினைக்கும் போது அப்போ தான் ஆண்டவருடைய கிருபையை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஆண்டவர் என்னால் முடியாது, உம்மால் முடியாமல். ஹல்லேலூயா. இந்த சாட்சியில் நீங்கள் கேட்குற நீங்கள் ஒருவேளை நீங்கள் நடக்காதுன்னு எதையும் தீர்மானிக்காதீங்க, அல்லது எனக்கு வேண்டான்னு நீங்கள் நினைக்காதீங்க. வேண்டான்னு நினச்சாலும் அவர் கொடுப்பார், அவருடைய வேலையில் அவர் கொடுப்பார். ஆமென். சில நேரம் வேணும் வேணும் வேணும்னு அலையும் போது அமைதியாக இருப்பார் நம்ம ஆள். யார்? ஆண்டவர். சரியா? ஆண்டவரே எனக்கு அதைத்தாரு இதைத்தாருங்கிறப்ப அமைதியாக உட்காந்து அதை காணாதவர் போல் முகத்தை திருப்பிட்டு உட்காந்துருப்பார். சரி நீர் என்னத்தை தரப்புறன்னு நாங்கள் வேறு வேலையை பார்க்குறோன்னா கூப்பிட்டுங்கவா அதை வச்சுக்கம்பார். அதை நம்ம ஆண்டவருடைய திருவிளையாடலே விளையாடல், பல திருவிளையாடல் இல்லை, இதுதான் உண்மையான திருவிளையாடல் இதுதான். அப்போ ஆண்டவருடைய நடத்துதல் பார்த்திங்கன்னா ஒரு தீர்மானத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அந்த தீர்மானத்தில் இருந்து நம்ம எப்படி உயிர்ப்பிக்கிறது அவருடைய கண்களால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அந்த ஏழை விதவையை பார்க்குறாரு, அவருடைய கண்கள் பார்த்த உடனே மனதுருகுகிறார். மனதுருகி எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு அவன் நினைக்கிறா. ஆனால் ஆண்டவர் முடிந்த வாழ்க்கையை திரும்ப தொடங்க வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உயிரோடு கூட மகனை எழுப்பி அங்கே அடுத்த வசனம் இல்லை, நீ போய் சந்தோஷமாக இருமான்னு சொல்லி ஆண்டவர் அவனை அனுப்பியிருப்பார் நான் நினைக்கிறேன். இந்த கால வேளையில் ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கும் பொழுது எந்த காரியமானாலும் சரி அவர் உயிர்ப்பிக்கிறதுக்கு போதுமானவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் ஒரு தீர்மானத்துக்கு வரக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ஆண்டவர் எப்படியும் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நடத்தணும்னு சொன்னால் அதை எதை கொண்டு நடத்துவார். ஆமென். அழகான கண்கள் என்னை கண்டதாலே பாடலாமா? முடிந்ததென்று நினைத்தன்னா உயிர் வாழ்கிறேன். நீங்கள் முடிஞ்சிருச்சு இனி நினைக்காதீங்க. சரியா? எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி எங்களை சேர்த்து கொண்டீங்க ஆண்டவரே. மனிதர்களால் நாங்கள் தூக்கி எறியப்பட்டோம், சொந்தங்களால் தூக்கி எறியப்பட்ட ஆண்டவரே. அப்படிப்பட்டவரை எங்களை உங்க கண்கள் கண்டது வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஆண்டவருடைய கண்கள் அது உயிர்ப்பிக்கிறதான கண்கள். எல்லாம் முடிந்தது அல்லது அடக்கம் பண்ண போகிறேன் நினைக்காதீங்க, தீர்மானம் பண்ணாதீங்க. என் தேவன் மரித்ததை எழுப்புவதற்கு அவர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த காரியமானாலும் சரி ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்கிற பட்சத்தில் இல்லாதவைகளை இருக்கிறவராக அழைக்கிற தேவன். ஆமென். 4வது ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்டதான கண்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். 1 ராஜாக்களின் புத்தகம் 8வது அதிகாரம் 2வது வசனம். 4வது ஆண்டவருடைய கண் எப்படிப்பட்டதான கண்? 1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 52வது வசனம்.
1 ராஜாக்கள் 8வது அதிகாரம் 52வது வசனம். அவர்கள் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதன்படியெல்லாம் தேவரீர் அவர்களுக்கு செய்யும்படி உம்முடைய கண்கள் உமது அடியானின் வேண்டுதலுக்கும் ஜனமாகி இஸ்ரவேலின் வேண்டுதலுக்கும் திறந்திருப்பதாக. 4வது ஆண்டவருடைய கண்கள் எப்படிப்பட்ட கண்கள்? நம்முடைய வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுக்கிறதான தேவனா இருக்கிறார். ஆமென். முதலாவது என்ன சொன்னேன்? ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற கர்த்தர். அவருடைய கண்கள் ஆண்டவர் அவருடைய கண்கள் நம்மை வைத்து ஆலோசனை சொல்லி நம்மை வழி நடத்துவார் என்று சொல்லி சொன்னேன். 3வது அவருடைய கண்கள் எப்படிப்பட்டதான கண்கள் என்று பார்க்கும் பொழுது முடியாத சூழ்நிலையில் எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில் ஆண்டவர் உயிர்ப்பித்து நடத்துகிற கண்ணுன்னு சொல்லி பார்த்தேன். 4வது நம்முடைய வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்கிற கண்களுடைய ஆண்டவர். ஆமென். அங்கே அந்த நீங்கள் போய் நீங்கள் வாசித்துக்கோங்க. அதாவது சாலமோன் கட்டின ஆலயத்தில் இருந்து சாலமோன் வேண்டுனா என்னெல்லாம் வேண்டினாரோ அத்தனையும் நான் கேட்டு அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் நான் கொஞ்சம் அதிலிருந்து நான் கொஞ்சம் எடுக்காதபடி நான் கர்த்தருக்கு சித்தமான அதை மாலை காலையில் ஒருவேளை நான் மார்னிங் சர்வீஸ்க்கு சித்தமான அதை எடுக்கிறேன். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டதான வேண்டுதல்களை கேட்குறாருன்னு சொல்லி நான் செய்திக்குள்ளே நிறைவுக்குள்ளே நான் வரப்போகிறேன். ஆண்டவர் வேண்டுதலை கேட்குறார். அப்போ வேண்டுதலை கேட்கிற தேவன் அவருடைய கண்களும் செவிகளும் திறந்திருந்து ஆண்டவர் பார்க்கிற போது எப்படிப்பட்டதை வேண்டிய எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 1வது அதிகாரம் நமக்கு எல்லாரும் தெரிந்த பகுதி தான். நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதலை ஆண்டவருடைய கண்கள் கேட்கப்படுகிறது. சரியா? 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 17வது வசனம். 1 சாமுவேல். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்றார். பாருங்களேன், இந்த வருஷத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க அன்னாள் ஜெபம் பண்ணுகிற ஆண்டுடைய ஆலயத்தில் போய் ஜெபம் பண்ண, ஆண்டவரே எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளை உங்களுடைய சமூகத்தில் வளர்ப்பதற்கு நான் ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த வேண்டுதலை அவருடைய மன விருப்பத்தை கேட்டு என் தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேல் என்கிறதான ஒரு தீர்க்க தரிசியினுடைய புத்திரனை பெரும்படியான ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்தார். ஆமென். ஆண்டவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கும் பொழுது நம்முடைய தனிப்பட்ட வேண்டுதல்களை ஆண்டவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை உங்கள் மன விருப்பம் என்ன, ஆண்டவரத்தில் போய் வேண்டுதல் செய்யுங்க. இந்த வருஷத்தில் கண்டிப்பாக என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உடைய கண்கள் என் மேல் நோக்கமாக இருக்கட்டாப்பா, இதில் வேண்டுதல் இருக்குது. சரியா? தனிப்பட்ட முறையில் ஆண்டவர் எங்களுக்கு இப்படி ஒருப்பட்ட அற்புதங்கள் செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பொழுது அங்கே என்ன நடந்தது? 1 சாமுவேல் 1வது அதிகாரத்தில் 27வது வசனத்தை வாசிங்க. 27. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். பாருங்க, ஆண்டவர் விண்ணப்பத்தின்படியே கட்டளையிட. அப்போ வேண்டுதல் படியே உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆமென். இந்த வருஷத்தில் ஆண்டவர் உங்கள் மேலே கண்ணோக்கி பார்க்கும் பொழுது, மகளே உன் வேண்டுதல் என்ன? எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து ராஜா கேட்குறார், உன் வேண்டுதல் என்னன்னு கேட்கும் பொழுது அந்த வேண்டுதலையும் ஆண்டவர் நிறைவேற்றினது போல முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட வேண்டுதலுக்காக ஆண்டவர் நமக்கு செவிகளை திறந்தவரும் கண்கள் திறந்தவரமாக இருந்து ஆண்டவர் நம்ம மன விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். 1. 2வது எப்படிப்பட்டதான வேண்டுதல் நமக்கு, அதாவது எப்பொழுதுமே நமக்குன்னு இல்லாதபடி அடுத்த நிலை நம்ம சபை போகணும். அடுத்த நிலைக்கு நம்ம போகணுன்னா எடுத்துக்கொள்ளுங்கள் யோபுனுடைய புத்தகம் 42வது அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். யோபு 42:10. யோபு 42:10 வாசிக்கலாம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு. 2வது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய கண்கள் நம்முடைய வேண்டுதலுக்கு திறந்திருக்க வேண்டும் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நாம் யாரை பண்ணணும், என்ன பண்ணால் மற்றவர்களுக்காக வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். அல்லேலூயா. நமக்கே வேண்டுதல் செய்கிறது அது ஒரு பக்கம் கரெக்டு. நம்ம வந்தால் நம்முடைய வந்தீங்கன்னா நம்ம தான் சொல்கிறோம், நம்ம குறையெல்லாம் சொல்கிறோம், ஆண்டவர் அது வேணும், இது வேணும், சோபா வேணும், அது வேணும், இது எல்லாம் ஜெபிச்சுட்டு தான் இருக்கிறோம். எப்போ பார்த்தாலும் கார் வேணும், தேர் வேணும், அப்படி எல்லாம் ஜெபிக்கிறோம். ஆனால் என்னைக்காவது மற்றவர்களுடைய ஒரு கஷ்டத்துக்காகவோ மற்றவருடைய ஒரு ஆத்ம ரட்சிப்புக்காகவோ நம்ம எப்போ ஜெபிக்க தொடங்குகிறோமோ அப்போ ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் நம்ம பெறுவதற்கு போதுமானவராக இருக்கிறோம். ஆமென். அதாவது மற்றவர்களை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறத எல்லாம் நீங்கள் விட்டுருங்க தயவுசெய்து. நான் என்ன சொல்கிறேன், ரொம்ப நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்தாலும் ஒரு ஆளை பற்றி நம்ம குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம், அல்ல ஏதோ ஒரு குறை பேச ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் இந்த வருஷம் கட் பண்ணிவிட்டு அப்படி சொல்கிறாங்க பாருங்கள், அவங்களுக்காக நீங்கள் ஜெபிச்சு பாருங்களேன், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக முடியும். அவங்கள குறித்து நீங்கள் புறம் பேசி அவங்க இப்படி இருப்பாங்க எதையோ ஒன்று 2 பேர்கிட்ட கதை பேசுகிறத சரி இதை நம்ம நிறுத்திட்டு
சரி, இப்போ அவங்க அப்படி இருக்காங்களா, ஆண்டவரே அவங்க சிறையிருப்பை மாற்றுங்க, அல்ல அவங்க இந்த சுபாவத்தில் இருக்கிறாங்களா, அவங்களுக்காக இப்போ நான் வேண்டுதல் செய்ய போகிறேன் ஆண்டவரே, அதை நீங்கள் மாற்றுங்க. நம்ம யோக்கியம்லாம் கிடையாது. நமக்கு எத்தனை பேர் ஜெபம் பண்ணனால தான் இன்றைக்கி நம்ம வந்து உட்கார்ந்துருக்குறோம். ஆமென். நமக்காக ஆண்டோடைய சமூகத்தில் பரிந்து யாரோ ஒருத்தர் பேசுனதுனால தான் இன்றைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்ட இந்த இடத்துல உட்காந்துருக்குறோம். அப்போ நாம் மற்றவங்களுக்காக பரிந்து பேசுகிற பட்சத்தில் தான் நம்ம அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருந்து ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற முடியும். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு ஒரு தீர்மானம் நம்ம எடுப்போம். அப்போ ஜெபிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறதுங்கிறது வேறு, ரெண்டாவது சபையோடு கூட ஜெபிக்கிறது வேறு. இப்போது மாலை ஜெபத்தில் கூடி வர்றது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அப்போ ப்ரேயர் பாயிண்ட்ஸ் இருக்கும். இப்போ இந்த குடும்பத்திற்காக ஜெபிக்கணும், அல்லது இந்த பிள்ளைங்களுடைய தேவைக்காக ஜெபிக்கணும், அல்லது சிஸ்டருக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு குறிப்பு எழுதும் போது அதற்கு நம்ம ஜெபிக்கும் பொழுது வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையை மாற்றோம், உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். அல்லது முதலாவது என்ன சொன்னேன், தனிப்பட்ட வேண்டுதலில் ஆண்டவர் கேட்டு அதற்கும் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ரெண்டாவது மற்ற ஜனங்களுக்காக அல்ல மற்றவர்களுக்காக மற்றவருடைய சிறையிருப்புக்காக நம்ம யோபுவை போல ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு ரெண்டத்தனையான ஆசீர்வாதங்கள் இந்த வருஷத்தில் அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ ஒன்றே ஒன்று நம்ம நிறுத்துவோம், எனக்குன்னு சொல்லி ஜெபிக்காதபடி, ஆண்டவரே எனக்கு தம்பி ரட்சிக்கப்படலை, எங்கள் அண்ணன் ரட்சிக்கப்படலை, ஆனால் என் குடும்பத்தில் இவ்வளோ பேர்லாம் ரட்சிக்கப்படலை, ஒரு லிஸ்ட்டை எழுதி வச்சு அவங்க பேருக்கு மேலே கையை வச்சு, ஆண்டவர் இவங்க சிறையிருப்பில் இருக்காங்கப்பா, இவங்களுக்காக இந்த வருஷம் நான் ஒரு தீர்மானம் எடுக்க போகிறேன், ஒரு ஆத்மாவையாவது நான் ரட்சிப்புகளை நடத்துவேன். ஒரு தீர்மானம் எடுப்போம்மா. அப்போ எல்லோரும் எழுந்து நிற்போம்மா. தீர்மானத்தின் அடிப்படையில் ரெண்டத்தனையான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அப்போ அந்த தீர்மானத்தை ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது. என் மகா இப்போ ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறா, மற்றவங்களுக்காக அவள் ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது இந்த மகளை நான் ரெண்டத்தனையாக நான் ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களை என்னையும் ரெண்டத்தனையாக ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அப்போ வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் இறுதி வரைக்கும் ஆண்டவருடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறதற்கு ஆண்டவர் நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் செய்திருக்கணும். எல்லாரும் அப்படி எழுந்து நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, நோவாவை அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தது போல உங்களை என்னையும் ஆண்டவர் இந்த வருஷத்தில் பாதுகாத்து அவர் வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆனால் ஒன்று வசனம் என்கிறதான பேழைக்குள்ளே நம்ம வரணும். ஆண்டவரே ஆலயம் என்கிறதான பேழைக்குள்ளே நம்ம வரணும். அப்படி வரும் பொழுது ஆண்டவர் காத்து வழிநடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவர் மோசேக்கு ஆண்டவருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது, வழி நடத்துவதற்கு ஆண்டவருக்கு அவனுக்கு பலன் கொடுத்தார். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் பின்மாற்றத்தில் போகும் பொழுது அவர்களை மீண்டுமாய் திறப்பின் வாசலில் நின்று அவன் ஜெபித்து தன்னுடைய ஜனத்தாரை மீண்டுமாய் ஆண்டவருடைய பக்கம் திருப்பி பரிந்து பேசினது போல ஆண்டவர் நம்மையும் ஒருவேளை பல காரியங்களில் நம்ம தவறுனாலும் கூட இந்த வருஷத்தில் அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட முறையில் வான மன்னாவினால் நம்ம போஷிப்பார். எலியாவை எப்படி காகத்தை கொண்டு போஷித்தாரோ, விதவையை கொண்டு போஷித்தாரோ, அதே போல நம்மையும் அவர் போஷித்து நம் மூலமாக பல ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டும்படியாய் இந்த வருஷத்தில் நம்ம உயர்த்தி ஆண்டவர் வழி நடத்த போகிறார். ஒருவேளை இந்த கால வேளையில் எல்லாம் முடிஞ்சதுப்பா, ஒரு விதவையினுடைய மகன் இறந்தது போல் அவளுடைய வாழ்க்கையில் அவன் நினச்சிட்டு அழுதுகிட்டே வந்திருப்பா, எனக்கு புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, என் வாழ்க்கையின் மேல் எதற்கு நான் வாழணும்னு சொல்லி அவன் நினைக்கும் பொழுது ஆண்டவர் எல்லாம் முடிந்த சூழ்நிலைகளில் மீண்டுமாய் அந்த மகனை உயிர்ப்பித்து பேச வைத்த என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்தெந்த பகுதியெல்லாம் உங்களுக்கு முடியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பகுதியில் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்பா இந்த பகுதி என் கண் காணட்டும் ஆண்டவரே. ஒருவேளை அது செத்த கற்பமாக இருக்கலாம் ஆண்டவரே, இதை என் கண்கள் காணட்டப்பா. ஒருவேளை ஆண்டவரே ஒரு சில சூழ்நிலைகளாக இருக்கலாம், அல்லது ஞானமாக இருக்கலாம், எந்த சூழ்நிலை உங்களுக்கு செத்ததாக இருக்கிறதோ அதில் ஒன்றே ஒரு விண்ணப்பத்தை வைங்க. அப்பா உங்கள் கண் இன்னைக்கு காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அன்னாளுக்கு வேண்டுதலுக்கு எப்படி பதில் கொடுத்தாரோ, யோபனுடைய வேண்டுதலுக்கு எப்படி பதில் கொடுத்தாரோ, நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு ஜெபத்திற்குள்ளே வரும் பொழுது என் தேவன் நம்ம ரெண்டத்தனையாக ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அவர் நம்மை காண்கின்ற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில நேரங்களில் சில வசனங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியும். ஆனால் ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய கண்கள் உங்கள் மேலிருந்து திருப்பப்பட்டால் எத்தனை பெரிய கடினமான காரியங்கள் வரும் தெரியுமா?
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண் பார்வையில் இருக்கிற வரைக்கும் அந்த பிள்ளைகள் எங்கேயாவது வெளியே போனால் எங்கேயாவது படிக்கட்டை இறங்கினா நம்முடைய கண்கள் அந்த பிள்ளைகள் மேலே பதிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் பிள்ளைகள் கண்களுக்கு தப்பி ஓடும் பொழுது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில அடிபடுகிற காரியங்கள், ரத்தம் வரக்கூடிய காரியங்கள் பிள்ளைகளுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், அவருடைய கண் பார்வையில் நம்ம இருக்கணும்னா ஏலியாவை போல எப்போதும் உமக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்னது போல அவருடைய பார்வையில் நிற்க நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். சபையினுடைய கண்காணிப்பில் இருக்க நீங்கள் விலகி போகாதபடி உங்களை ஜாக்கிரதையாக காத்து கொள்ளுங்கள். சபைக்கு விலகி, போதகருக்கு விலகி, கர்த்தருடைய வார்த்தைக்கு விலகி ஓடணும்னு நினைக்காதீங்க. ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போன பொழுது ஆண்டவருடைய சமூகத்துக்கு விலகி ஓடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நீங்கள் எங்கேயும் ஒளிய முடியாது தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் இருக்கிறது. என்றைக்கு ஆண்டவர் உங்களை கரம் பிடித்தாரோ, என்றைக்கு ஞானஸ்நானத்தின் மூலமாக அவரோடு கூட உடன்படிக்கை செய்தீர்களோ, அந்த நாள் முதற்கொண்டு அவருடைய கண்கள் உங்கள் மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கிறவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அநேக வாக்குத்தத்தமான வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை மட்டும் நீங்கள் அலட்சியமாக நினைக்காதீங்க. சங்கீதக்காரன் சொல்கிறான், என்னுடைய பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. நம்முடைய முற்பிதாக்கள் ஆகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தையை அப்படியே பிடித்து கொண்டார்கள். தேவ ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகின பொழுது அவர்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதார்கள். தானியேல் போன்றவர்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தாலும் தன்னுடைய ஜனத்துக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருந்தார்கள். தன்னுடைய பிதாக்கள் கீழ்ப்படியாமல் போனது நிமித்தமாய் அதனுடைய அக்கிரமங்களை அவர்கள் சுமந்ததை நாம் கேள்விப்படுகிறோம். தேவ பிள்ளைகளே, நாங்கள் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போகும் பொழுது நம்முடைய சந்ததி பாதிக்கப்படும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சந்ததிக்கு ஒரு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி துதிக்கிறீங்களோ அப்படி உங்கள் பிள்ளைகள் துதிக்கும். நீங்கள் எப்படி உட்கார்ந்து கவனமாக கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களோ அப்படி உங்களுடைய பிள்ளைகள் கவனிக்கும். நீங்கள் எப்படி ஆலயத்துக்கு வரீங்களோ அதுபோல் உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு வருவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களோ அதை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராக இருக்கிறார். உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். நம்ம எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு என் பிள்ளையை பார்த்து நான் கீழ்ப்படின்னு சொன்னால் அந்த பிள்ளையுடைய மனதில் பதிஞ்சிருக்கும், இவங்க இப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் இவங்களே ஒழுங்காக ஆலயத்துக்கு போக மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவுடைய பேழைக்குள் இருந்தவர்களுக்கு தான் அந்த பாதுகாப்பு. பேழையை விட்டு விலகினவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. பேழைக்குள்ளே வர மனதில்லாமல் இருந்தவர்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று பிழிந்து கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தான். தயங்காமல் நம்பினதால், தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானான். அறிக்கை செய்வோம், ஆமென். ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களும் நம்முடைய பிதாக்களைப் போல நீங்கள் நம்பிக்கை வைத்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பினதால் விடுவித்தீர். வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள்,
விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வாக்குத்தத்தத்தை முகம் விசுவாசித்து வெட்கப்பட்டு ஆண்டவரே, நாங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஏமாற்றம் அடையவில்லை. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை, சிறையிருப்பை திருப்புவேன் என்று அல்லேலூயா. கர்த்தர் சொன்ன அவருடைய கண்கள் உங்களை காண்கிறபடினாலே இப்பொழுது இருக்கிற சிறையிருப்பை கர்த்தர் திருப்ப வல்லவராய் இருக்கிறார். தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். முன்னோர்களும் மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பினதால் விடுவித்தீர். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, நிறைய பிரசங்கம் கேட்கிறோம், விசுவாசிக்கிறீங்களா? நிறைய வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறார், நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவன். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் ஆண்டுடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. நம்மேல் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கும் பொழுது நமக்கு என்னென்ன நன்மைகள் வரும்னு சொல்லி நம்ம இந்த வார்த்தைகளை நம்ம கேட்டோம். தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தைகளை நீங்க எப்படி விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. நீங்க கடந்து போகிற பாதைகள் எல்லாம் நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க, அது எங்களுக்கு தெரியாது நீங்க எந்த பாதையில கடந்து போறீங்க. ஆனால் கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறதுனால கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்க. வாக்குத்தத்தத்தை கேட்கறது முக்கியம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறும் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இருக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமாக இருக்கிறது. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி, ஆண்டவரே, எங்களோடு பேசின வார்த்தைகள், எங்களுக்கு தந்த வாக்குத்தத்தங்களை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இப்பொழுது அதற்குரிய நம்பிக்கைக்குரிய ஒரு காரியமும் இல்லாதது போல இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அந்த நீதி தான் அவனை கடைசி வரைக்கும் வாக்குத்தத்தத்தையும் நிறைவேற்றி விசுவாசிகளுக்குரிய தகப்பனாகவும் அவனை மாற்றினது. தேவ பிள்ளைய, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வழக்கம் போல ஒரு செய்தியை கேட்கறது தானேன்னு மட்டும் எப்பவுமே யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது. அது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேற அது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் அலட்சியமாக கேட்ட சில வார்த்தைகள் கூட நிறைவேறும் பொழுது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை கொடுத்தீங்க? நாங்கள் நம்புகிறதுக்கு ஏதுவான சூழ்நிலையே இல்லை, அந்த சூழ்நிலையில் கர்த்தர் எங்களுக்கு வார்த்தையை கொடுத்தீங்களே அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை எழுதி வைங்க, தேதி போட்டு எழுதி வைங்க. கர்த்தர் இன்னைக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் நிறைவேற்றும் பொழுது ஆண்டவருக்கு மகிமையா நீங்க சாட்சி சொல்லுங்க. இந்த தேதியில கர்த்தர் என்னோடு கூட பேசினார், அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு நிறைவேற்றி இருக்கிறார் என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்க. எப்போதும் கர்த்தருடைய சத்தத்துக்கு எதிர்பார்த்து காத்திருங்க. கர்த்தருடைய ஆலோசனை உங்களுக்கு வரும் பொழுது அந்த ஆலோசனைப்படி செய்ய நீங்க தாமதிக்காதீங்க. அவருடைய வாக்குத்தத்தத்துக்கு நீங்கள் எப்போதும் தகுதியுள்ளவர்களாக உங்களை காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. சர்வவல்ல பிதாவே, யெகோவா தேவனே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய ஜனங்களோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வார்த்தைகளின்படி நம்முடைய பிள்ளைகளை தேவன் வணைந்து உருவாக்கி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்முடைய சத்தியத்தில் நம்முடைய பிள்ளைகளை நிலைநிறுத்தி நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒருவர் கூட கெட்டு போகாதபடிக்கு ஒவ்வொருவரையும் தேவன் கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் நிறுத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிங்க. போக்கையும் வரத்தையும் தேவன் பாதுகாத்து வழி நடத்துங்க. உடைய பிள்ளைகளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் ஆவிக்குரிய வாழ்க்கையும் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து அபரிமிதமாய் பெருக பண்ணும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மந்தைக்கு விரோதமான சகலவிதமான பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மந்தைக்கு பிரதான மேய்ப்பன் நீர் வேலி அடைத்து காத்து வழி நடத்தும்படி அன்பு கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகளை பாதுகாத்து இந்த வாரம் முழுவதிலும் தேவனுடைய பிரசன்னம் உடைய பிள்ளைகளோடு தங்கியிருக்கட்டும். கேட்ட வசனங்களின்படி தங்களை ஆண்டவரை மாற்றிக்கொள்ள, ஆண்டவரை காத்துக்கொள்ள உடைய பிள்ளைகளுக்கு தேவன் அனுகிரகம் பண்ணுவீராக. ஆசீர்வதிக்க உடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய வாக்கு தத்தத்தின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவீராக. துதியும் கனமும் மகிமையும் உடைய பொற்பாதத்திலேயே சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள எங்கள் நல்ல பிதாவே. சத்தமாய் ஆமென் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அவருடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென். ஆண்டவரை ஆசீர்வதிப்பார்.